மீன ராசி நபர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மீனத்திற்கு பொறுத்தவரை செவ்வாய் 7ல இருக்கு. மாற இடத்துல 7ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் நன்மைகளை பாவ கிரகமா இருக்கிறதுனால, அதுவே பாக்கியாதிபதியாகவும் மாறுறதுனால, எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் பாவத்தை மையப்படுத்தின பாக்கிய விஷயங்களை செய்தாக வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக ஒரு மாதத்தின் ஒரு 10 தேதி கழிச்சு சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் பாவத்துடன் போகக்கூடிய ஒரு கணக்கு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி ஜென்ம சனி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மீன ராசி நபர்கள். இந்த மாசத்தை பொறுத்தவரை 7.5 ஜென்ம சனி சந்தித்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் ஜென்ம சனியையும் தாண்டி 7.5 சனியையும் தாண்டி உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அதே போல சில எதிர்ப்புகளும் விலகும். இல்லை, எதிர்ப்புகளை விட்டு விலகுவீர்கள். அதாவது நீங்க போற பாதை தப்பா ரைட்டா அப்படிங்கிறது புரிய தப்பான பாதையிலிருந்து நீங்க டேக் டிவிஷன் எடுத்து வேற ஏதாச்சும் ஒரு பாதைக்கு நீங்க பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாசத்துல உருவாக போகிறது. இதுக்கப்புறம் இந்த பாதை வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சு மாதத்தின் ஆரம்ப நாட்கள் இன்னும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை என்றாலும் ஒரு 10 தேதி கழிச்சு தான் இந்த மாசத்துடைய பலனே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது கருத்துல வச்சிங்க. சுக்கிரன் 5ல போகக்கூடிய காலகட்டமா மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் சுக்கிரனால கிடைக்க போறதுன்னா, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எகெயின்ஸ்ட் கிரகம். அதே போல இந்த கடக வீடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள். அந்த கடக இடத்திற்கு சுக்கிரன் வருவதனால் கடகத்தை மையப்படுத்தின விஷயங்கள் உங்களுக்கு சுக்கிரனால உங்களுக்கு ஹெல்ப்பாக அமையும். அதாவது கடக வீடு எப்படி உங்களுக்கு நல்ல வீடு அப்படிங்கிற கணக்கு வருதுன்னா, சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க, ஐடியா பண்ணி பார்ப்பீங்க. சில விஷயங்கள் முயற்சி அவரவர் லெவலுக்கு ஏற்ப கொஞ்சம் ஹெவி உழைப்புலாம் இருக்கும். ஆனால் எல்லாரும் ஜெயிக்க முடியுமா, நம்ம போகிற லைனில் ஜெயிச்சு நமக்கான ஆதாயத்தை அடைய முடியுமான்னா உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் மாட்டிடும். ஃபைனல் ஸ்டேஜில் நிறைய குழப்பத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மீனராசி நபர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று பின்வாங்குவீங்க, இல்லை வேற ஒரு வழிகளை முயற்சி பண்ணுவீங்க, இல்லை வேற ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகிடுவீங்க, சொல்லி குதிச்சிருவீங்க. அப்போ அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வீடு கடகம். ஸோ நீங்கள் இதில் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டினாலும் அதை சரி கட்டக்கூடிய இடம் கடகம். இல்லை இதுலேருந்து மாட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போய் கரை சேர்ற இடமும் கடகம் தான். ஸோ அந்த கடக வீடுங்கிறது மீனராசிக்கு ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அப்போ வரவுகள் வர்றதுக்கு பதிலாக வரவுகளை அதாவது நம்ம கரையேறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கஷ்டமான விஷயத்தை சேர்த்துக்கிட்டு இழுத்துட்டு கரையேறிட்டு இருப்போம். அது நமக்கு தெரியாது கஷ்டம்னு. ரொம்ப திணறும் போது சரி இந்த விஷயத்த விட்டுறலாம், இந்த விஷயத்த தள்ளி விட்டுலான்னு சொல்லி அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம மட்டும் ஏறும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறுவோம். அந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு மத்தியில் சில விஷயங்கள் கையை கடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வெளியேறக்கூடிய ஒரு இடம் கடகம். அந்த இடத்திற்கு சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது மறைமுகமான தொந்தரவுகள், உங்களால் நேரடியான பிரச்சனைகள் இல்லை, உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவுகள் இதுன்னு இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள் உங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். மாதம் ஆனால் போதும், ஐயோ இதே மாதிரி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். ஸோ அந்த தொந்தரவுகளை விட்டு நீங்கள் வெளியேறதுக்கு இது ஒரு டைமிங்காக அமையும். மறைமுகமான தொந்தரவுகளை விட்டு மீனராசி நபர்கள் வெளியேறதுக்கு இந்த சுக்கிரன் 5ல் வர்றதுனால ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். இதுதான் மிக முக்கியமான பலன். அதுவே 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, அதே சுக்கிரன் 5க்கு போகிறதுனால நீங்களும் இந்த நேரம் பார்த்து சில முயற்சிகளை எடுத்தீங்கன்னா
வேணும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு வந்து நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும். வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, வேணுங்கிற முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடாது, வேண்டாங்கிற முயற்சி எடுக்கக்கூடாது. வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஐடியா பண்ணி சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த மறைமுகமான தாக்குதல் டார்ச்சர்லேருந்து வெளியே வர முடியும். இது அவரவர் லெவலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இது கரெக்டாக இப்படிதான் வரும். அதற்கு அடுத்ததாக புதன் 5லே இருக்கு. புதன் 7 மற்றும் 4 கூடிய கிரகம் 5லே இருக்கு. ஸோ சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்கள் விற்பது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும். இது வந்து சொத்துக்கள் வாங்குறதுனா போய் இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி பேச வரல. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு லைஃபுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு பணம் செலவு பண்ணி வாங்கக்கூடிய எந்த ஒரு சொத்துக்களாக இருந்தாலும், இல்லை பணத்துக்காக சில சொத்துக்களை இழந்தாலும், குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் புதன் 5ல் இருக்கிறதுனால நல்ல விதமான குடுக்கல் வாங்கல் உண்டு. ஆனால் அது மேம்போக்காக பார்க்கறது நல்லா இருக்கும். உள்ளே இறங்கி பார்க்கும்போது சில கஷ்டங்கள் வரும். அதனால் ஏட்டு விசிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அந்த விஷயத்தில் ஈடுபடுவது காட்டுவது நல்லது. சரிங்களா? அடுத்ததாக செவ்வாய் 7ல் வருது. யோக கிரகம், பாக்கியாதிபதி. இப்போ செவ்வாய் 7க்கு வர்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் வெளியிலிருந்து உடனடியாக சில நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். அதே சமயம் சனியின் பார்வையிலும் செவ்வாய் வர்றதுனால ஒரு சில மீனராசி நபர்களுக்கு பிடிக்காத ஆகாத நபர்களை விட்டு நீங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவையானவங்களை சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லை, கஷ்டத்தை கொடுக்குறாங்க, பிரச்சனையை கொடுக்குறாங்க, இவங்களாம் டார்ச்சரு, இப்பயே போட்டிருக்கு, போவோம் என்ன ஆகுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பல் இருந்தால் இப்பயே ஆரம்ப ஸ்டேஜாக அதை நீங்கள் கருதி வெளியேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். செவ்வாய் வர்றதுனால 7ஆம் பாவத்தில் ஒரு வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய, உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்யக்கூடிய பழக்க வழக்க அமைப்புகளும் கிடைக்கும். அதே போல் வாழ்வாதாரத்தை தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கத்தை முறிச்சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7ல் செவ்வாய் வர்றதுனால கூட்டாளி, கூட்டுத்துவம், அண்ணன் தம்பி அமைப்பு, வாழ்க்கை துணை அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக ஹெல்ப்ஃபுல் செய்ய வருவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சில ஆட்கள் 7ல் கண்ணியில் போய் செவ்வாய் இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஓரியன்டானா என்னன்னா, உங்களை பிஸ்னஸ் பண்ண வைக்க வர மாட்டாங்க. பிஸ்னஸ் மேனோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த கான்செப்ட்லேயே உங்களை வந்து சில ஹெல்ப்லாம் கிடைக்கும். ஒன்று ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ண வருவாங்க. அவர்கள் பின்னாடி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒன்று அவங்களுக்கு பண்ணி ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். அதுக்கு பிரதிபலனாக இப்போதைக்கு ஏதாச்சும் ஒன்று செய்ய வரலாம். ஸோ ஆக மொத்தம் ஒரு பிஸ்னஸ் ஐடியாலஜிகளோட தான் உங்களுக்கு சில உதவி அமைப்புகள் வெளியிலிருந்து கிடைக்கும். அதே போல தான் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, பூமி சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, மிஷினரி சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய, இல்லை அதை வச்சு ஏதாச்சும் பொழப்பு நடத்தக்கூடிய, இல்லை அதை வச்சு ஏதாச்சும் பணம் சம்பாதிக்கக்கூடிய லைனில் இருக்கீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கீங்கன்னாக்கா அவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்ததாக செவ்வாய் வந்து உறவுக்கார கிரகம், உறவுகளை குறிக்கக்கூடிய பாக்கியாதிபதி கிரகமாக இருக்கிறதுனால மீனராசினர்களுக்கு வர வர சொந்த பந்தங்களுடைய ஆதரவுகள் மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அது இந்த மாதம் குறைய ஆரம்பிக்கும். ஜென்ம சனி போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் மனுஷனாக, செப்பரேட் நபராக, தனியாகவே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சனி வேறு வக்கர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ என்ன ஆகுனாக்கா, ஒரு உடல் உழைப்பை மட்டும் நம்பி ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய, உடல் உழைப்பு, மூளைக்கு வேலை இல்லை, கம்ப்யூட்டருக்கு வேலை இல்லை, ஒரு நிழலில் வேலை பார்க்கல, இதெல்லாம் தாண்டி உடல் உழைப்பு, வெயில் நின்று கஷ்டப்படுறேன், உடம்பு வருத்தி வேலை செய்கிறேன், அலையிறேன், அலைச்சலோட இருக்கேன், நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறேன், நைட்டு வேலை பார்க்குறேன், மூட்டை தூக்குறேன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி உடல் உழைப்பை மையப்படுத்தி ஒரு மெக்கானிக்கலாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, எல்லா கான்செப்டும் சரிதான். உடல் உழைப்பை மையப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாக ஆகிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு 4-5 மாதங்களும் அந்த வக்கர அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ உடல் உழைப்பை மையப்படுத்தி லைஃப்பை கொண்டு போகிற மீனராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் வெறும் உடல் உழைப்பு மட்டும்தான், நம்ம வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உழைப்பு மட்டும் அதிகமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும்.
அதற்கான கெயின் என்னமோ கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கெயின் வராதனால 7.5 சனியில் ஒரு டென்ஷன் ஆகி இருக்கும் வேலையை பார்க்கும் வேலையை விட்டு விட வேண்டாம். பின்னாளில் வக்கர அமைப்பு குறைஞ்சோன்னே சில விஷயங்கள் சரியாகும். அதனால் வேலையை வந்து பார்க்க அமைப்பு கெயின் இல்லை, நேரம் சரியில்லை, நான் போகிறேன் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதும் வர்ற வருமானமும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வேலையை தேடி கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கப்புறம் ஜென்ம சனி 2 வருஷத்துக்கு போட்டு படுத்து எடுத்த மாதிரி ஆகிடும். நோட் பண்ணி வச்சுக்கிங்க.